வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் மத்திய அரசின் உதவியுடன் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வாக்குறுதி அளித்துள்ளார். தண்டையார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். தொகுதி மக்களுக்கு தாம் அளித்துள்ள தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு, தனிநபர் வளர்ச்சி, இந்தியாவிலேயே உற்பத்தியை அதிகப்படுத்தி தொழில் வளத்தை பெருக்குவது போன்றவை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி ட்ரெய்லர் தான் என்றும் இனிமேல் தான் முக்கிய கட்டத்தை பார்க்க போகிறீர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி செய்வது என்று சொன்னால் பெயரளவில் நல்லாட்சி அல்ல. கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியை பாரத பிரதமர் எப்படி பார்க்குறாருன்னா ஒரு படத்தினுடைய ட்ரெய்லராக தான் பார்க்குறேன். இன்னும் மெயின் பிக்சர் வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த ட்ரெய்லருக்கே 10 ஆண்டுகளில் பலர் பயனடைஞ்சிருக்காங்க, பலர் கொண்டாடி மகிழ்கிறார்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களை பார்த்து வியந்திருக்கிறாங்க. ட்ரெய்லருக்கே அப்படின்னாக்கா 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மெயின் பிக்சர் காட்டினார்னா இன்னும் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு திட்டத்தின் கீழ் அந்த சாலைகளை போடுவதற்கான வசதி இருக்குது. நல்ல குடிதண்ணீர் கொடுக்கின்றார் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ மத்திய அரசு திட்டத்திற்கு நல்ல குடிநீர் கொடுப்பதற்கான வழிவகை இருக்கிறது. அதே மாதிரி பாதாள சாக்கடை அதற்கும் வழிவகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மத்திய அரசு நினைத்தால் பணம் ஒதுக்கீடு செய்து மாநில அரசினுடைய ஒப்புதல் இருக்கோ இல்லையோ இவர்கள் நேரடியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் தைரியமா சொல்லுறேன், பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக வடசென்னை பகுதி மக்களுக்கு அனைத்தும் செய்வார்.